காகிதம் சொல்லும் கதை. மாலை நேரம் பள்ளிக்கூடத்தின் வீட்டு மணி அடித்ததும் மாணவர்கள் பட்டாம்பூச்சிகளாய் பறந்து வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தனர். வகுப்பறை ஒன்றிலிருந்து மெல்லிய குரலில் பேச்சு வரத் தொடங்கியிருந்தது. யார் பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா? துண்டு துண்டாய் கிழிந்து கிடந்த காகிதங்கள் தான் அவை. மாணவர்களுக்கு என்னுடைய அருமை தெரியவில்லையே என நான் வருத்தப்படுகிறேன். பாருங்கள், சுக்கு சுக்காக என்னை கிழித்து வீசுகிறார்கள். என்னை உருவாக்க எத்தனை மரங்கள் வெட்டப்படுகின்றன என தெரியுமா அவர்களுக்கு? எவ்வளவு உருமாற்றங்களுக்கு பிறகு நான் முழுமையடைகிறேன் தெரியுமா? என்னை பற்றிய முழுமையான செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், வாருங்கள். தம்பியரே, தங்கையரே, ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாரதியின் பாடல் அடிகளை கேட்டிருப்பீர்கள் அல்லவா? காகிதம் மனித வாழ்வில் மிக மிக இன்றியமையாத ஒன்று. மனிதன் தன் எண்ணத்தை எழுத்து வடிவத்தில் எழுதத் தொடங்கினான். ஆதி மனிதன் பாறைகளின் மீது எழுதத் தொடங்கினான். பின்னாட்களில் சுமேரியர் களிமண் பலகைகளில் எழுதினர். பின்னர் விலங்குகளின் தோள்களிலும் மரப்பட்டைகளிலும் இலைகளிலும் எழுதத் தொடங்கினார். இவ்வாறு என் வரலாறு விரிந்தது. எளிதில் அழியா வண்ணம் கல்லிலும் கோயில் சுவர்களிலும் செப்பு தட்டுகளிலும் முக்கிய ஆவணங்களை எழுதி வைத்தனர். அசோக மன்னர் கூட இரும்பு தூணின் மீது தானே வாய்மையே வெல்லும் என செதுக்கி வைத்தார். எகிப்தியர் பப்ரைஸ் என்னும் நாணல் புல்லால் தான் என்னை உருவாக்கினார்கள். பப்ரஸ் என்ற சொல்லிலிருந்து தான் பேப்பர் என்ற சொல் உருவானது. இவ்வாறு மரக்கூழ் தயாரித்து பல ரசாயன கலவைகளுடன் தேவைக்கேற்றி வண்ண கலவையை சேர்த்து விதவிதமான தாள்களை தயாரிக்கின்றனர். தோற்றம். சீனாவைச் சேர்ந்த சாய்லூன் என்பவர்தான் முதலில் காகிதத்தை உருவாக்கினார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் சீனாவின் அரச மரபு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காகிதம் கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை வேறு நாட்டவரால் அறியப்படவில்லை. அதன் பிறகே காகிதத்தின் செய்முறை பிற நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. பரவல். கிபி 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர்கள் சீனாவின் மீது படையெடுத்துச் சென்றனர். கிபி 1751 நடந்த தாலஸ் போரில் அரேபியர் வெற்றி பெற்றனர். அப்போது சீனாவிலிருந்து தாள்களை உருவாக்கத் தெரிந்த சிலரை அடிமைகளாக்கி தங்களுடன் அழைத்துச் சென்றனர். அவர்களிடமிருந்தே அரேபியர்கள் தாள்கள் உருவாக்கும் கலையை கற்றனர். அரேபியர்களிடமிருந்து ஐரோப்பியர் கற்று உலகெங்கும் இக்கலையை பரப்பினர். இவ்வாறு காகிதத்தின் பயன்பாடு மத்திய கிழக்கு பகுதிகளில் பரவியது. ஐரோப்பியர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு வந்தது. மெக்சிகோ கிபி 1575 காகிதத்தை பயன்படுத்த தொடங்கியது. அரேபியர்கள் மூலமாக காகிதம் இந்தியாவிற்குள் நுழைந்தது. கிபி 400 இந்தியாவில் காகிதங்கள் பயன்படுத்தப்பட்டன. நவீன காகித வரலாறு. பழைய காகிதம் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. எடையும் அதிக அளவில் இருந்தது. எனவே மக்கள் மிகுந்த சிரமப்பட்டனர். நவீன காகிதம் 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. நிக்கோலஸ் லூயிஸ் ராபர்ட் என்பவர் 1799 நவீன காகிதத்தை கண்டுபிடித்தார். நவீன காகிதம் மரக்கூழினால் தயாரிக்கப்படுகிறது. இதற்கான மூலப்பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். தொடக்கத்தில் மூங்கில் போன்ற மரங்களை சிறு சிறு துண்டுகளாக்கி அதனை நன்றாக அரைத்து கூழாக்கினர். இதுவே செல்லுலோஸ் எனப்படும் காகித கூழாகும். இந்த கூழினை நன்கு காய்ச்சி அதில் உள்ள நீரை வடித்து கனமான தகடு போன்ற பொருளினால் அழுத்தி தாள்களை உருவாக்கினார்கள். இவ்வாறு தான் காகிதம் உருவானது.
இன்றும் பல வகையான மூலப்பொருள்களும் காகித தயாரிப்பில் பயன்படுகின்றன. அவை ஊசி இலை மரங்கள், யூக்கலிப்டஸ், பருத்தி, சணல் கழிவு, கந்தை துணிகள், நார்கள், புற்கள், கரும்பு சக்கைகள் போன்றவை. தற்காலத்தில் மரத்துண்டுகளுக்கு பதிலாக ரசாயன முறையில் அமிலங்களை சேர்த்து வேக வைத்து காகித கூழ் தயாரிக்கப்படுகின்றன. மரக்கூழுடன் ஆளும் என்னும் வேதிப்பொருளை சேர்க்கின்றனர். எனவே காகிதங்கள் அமிலத்தன்மையை அடைகின்றன. இயந்திரமயமாக்கப்பட்ட கடுதாசி உற்பத்தி குறிப்பிடத்தக்க பண்பாட்டு மாற்றங்களை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியது. எழுதுவதும் அச்சிடுவதும் மிகவும் எளிதாயிற்று. அமிலத்தன்மையுடைய காகிதங்கள் விரைவாக எழுத்துக்களை அழியச் செய்கின்றன. எனவே தற்போது புத்தகங்களை அச்சிடும் நிறுவனங்கள் அமிலத்தன்மையுடைய காகிதங்களை தவிர்க்கின்றனர். பல்வேறு பெயர்கள் என்ன என்பதை பார்ப்போம். எகிப்து நாட்டினர் முதலில் பப்ரைஸ் தாளில் எழுதியதால் பேப்பர் என்று அழைக்கின்றனர். அரேபியர் காகத் என்றனர். தமிழர்கள் காகிதம் எனவும் தாள் எனவும் அழைக்கின்றனர். போர்த்துகீசியர்கள் கடுதாசி என்று அழைக்கின்றனர். இது முதன்முறையாக கடிதங்கள், செய்தித்தாள்கள், புத்தகங்கள் என்பவற்றின் மூலம் மலிவான தகவல் பரிமாற்றங்களுக்கு வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல் செலாவணியாக நாம் பயன்படுத்தும் பணம் உருவாகவும் மூல காரணமாயிற்று. தற்போது இந்திய காகிதம் என்பது மிக உயரிய வகை காகிதமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இந்திய காகிதம் 25% பருத்தி இலைகளாலானது. இந்திய காகிதம் மிகவும் மெலிதாகவும் நீண்ட நாள் பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் இருக்கும். இந்த இந்திய காகிதம் பைபிள் மற்றும் அகராதி தயாரிக்க பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்த காகிதம் தற்போது கழிவறையில் துடைப்பானாகவும் வியர்வை துடைப்பானாகவும் பயன்படுகிறது. மேலும் செய்தி தயாரிக்கவும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. மறுசுழற்சி முறை என்ன என்பதை பார்ப்போம். மரங்களை பாதுகாக்க வேண்டி மறுசுழற்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் உலகத்தில் 93% காகிதங்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. மறுசுழற்சி செய்யப்படும் 1 டன் காகிதங்கள் 17 மரங்களை காப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. காகிதத்தை அளவோடு பயன்படுத்துங்கள். மறுசுழற்சி முறையை பின்பற்றிடுங்கள். வெறும் காகிதமாய் எண்ணாமல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படும் மிக இன்றியமையா பொருளாய் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் எனக்கு நீங்கள் சேர்க்கும் பெருமையாகும்.